ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 சோமோபராக புண்ணியகாலம், சந்திர கிரகணம். இந்த கிரகண புண்ணியகாலம் எப்பயுமே கிரகணம்னாலே அது புண்ணியகாலம்தான். கிரகண காலம்னு சொன்னாலே அது புண்ணியகாலம். எந்த அளவுக்கு புண்ணியகாலம்னு கேட்டால், நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீட்டு வந்தால் கூட அந்த கிரகண காலத்தில் உண்டான அனுஷ்டானத்தை பண்ணணும். அந்த கிரகணம் ஆரம்பித்து அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த தீட்டு கிடையாது. நம்ம குளிக்கணும், மந்திர ஜபங்கள் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், தானம் பண்ணணும். ஸ்நான தர்ப்பண ஜப தானம் அப்படின்னு 4 விஷயம் இருக்குது. ஸ்நானம் பண்ணுறது, அதாவது கிரகணம் பிடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்நானம் பண்ணணும். திருப்பி கிரகணம் முடிஞ்ச உடனே ஒரு தடவை மோட்ச ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அவர்கள் தர்ப்பணம் பண்ணணும். இதரர்கள் உட்காந்து ஜபம் பண்ணலாம், பகவன் நாம ஜபம். இல்லைன்னா ஏதாவது மந்திரங்கள்லாம் உபதேசம் ஆயிருந்தால் அந்த மந்திர ஜபம் பண்ணலாம். முக்கியமாக தானம் பண்ணணும். அன்றைய தினம் ஸ்வல்பமாக தானம் பண்ணாலும் பெரிய பெரிய பலன்களை சொல்லியிருக்கு, பெரிய பிரயோஜனம் இருக்குது அந்த நாளில் தானம் பண்ணினா. அந்த நாளில் எல்லா தீர்த்தமுமே கங்கைக்கு துல்லியமாக ஆறுது அந்த கிரகண புண்ணிய காலத்தில் மட்டும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தானம் பண்ண வேண்டியதுதான். ஜப தர்ப்பண தானாதிகளை அவசியம் அனுஷ்டிக்கணும். சில இடங்களில் மட்டும் சந்திரன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கிரகண காலம் முடிகிறது. அதாவது கிரகணம் 6:47 முடிகிறதுன்னு சொல்கிறார். சந்திரன் எப்போ உதிக்கிறார் அப்படிங்கிறத அவ்வளோவா அந்தந்த ஊரில் பார்த்துக்கணும். இப்போ நாம் ஒரு ஊரில் மதுரையில் இருக்கோம் அப்படின்னா, மதுரையில் அன்றைக்கி சந்திரோதயம் எப்போன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா, இல்லைன்னா நெட்டில் பார்த்தாலும் நமக்கு தெரிய போகிறது. அந்த சந்திரன் உதித்த நேரத்திலிருந்து 6:47 இதெல்லாம் பண்ணணும். சில ஊரில் 6:40 தான் சந்திரன் உதிக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணலாம், 7 நிமிஷம் தானா அப்படின்னா அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே ஸ்நானத்தை ஆரம்பித்தாச்சுனாலே கிரகண அனுஷ்டானம் ஆரம்பித்த மாதிரி. உடனே ஸ்நானம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணுறவர்கள் தர்ப்பணம் பண்ணணும், ஜபம் பண்ணுறவர்கள் ஜபத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஒரு தடவை குளிக்கலாம். அந்த கிரகண காலத்தில் ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிறதா இருக்குது. ஏன்னா 1 நிமிஷம் இருந்தாலும் அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படிங்கிற பெரியவாள்லாம். அதனால் இந்த சந்திர கிரகணம்ங்கிறது சில இடங்களில் மட்டும், முக்கியமாக இந்த குஜராத் போன்ற இடங்கள்லாம் சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாலேயே கிரகண காலம் முடிகிறது. 6:47 வரைக்கும் சூரியனே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சூரியனே அஸ்தமிக்க போகிறார், சந்திரோதயம் ஆக போகிறது. அந்த இடத்துல கிரகணம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி இடங்கள்ல அனுஷ்டானம் தேவையில்லை. தமிழ்நாட்டிலலாம் நன்னாவே இந்த கிரகணம் தெரியறது. கிரஸ்தோதயம் அப்படிங்கிற மாதிரி உதிக்கும் போதே கிரகணத்தோடையே உதிக்கிறது சந்திரன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே குளிக்கும்போது ஒரு தரம் குளிக்கணும், விடும்போது ஒரு தரம் குளிக்கணும். இடப்பட்ட வேளையில் மந்திர ஜபம் பண்ணணும், தானம் பண்ணணும். காலையிலேருந்தே சாப்பிடக்கூடாது. முடியாதவர்கள் 9 மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கணும். அதுவும் முடியலைன்னா ஏதோ கஞ்சியோ ஜலமோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம். குறைஞ்சது ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளேயான சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சதை சாப்பிடலாம். முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தையோ குழம்பையோ ராத்திரி போட்டு சாப்பிட முடியாது. இது சாமான்யமாக கிரகணத்துக்கு உண்டான நியமங்கள். அவசியம் எல்லாரும் அனுஷ்டிக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.